ஆஃப்டர் அ லாங் டைம் இன்னைக்கு நிஃப்டி 50யோட எக்ஸ்பைரி ட்ரேட் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ 23,000 நிஃப்டி 50ல தான் வந்து நான் என்ட்ரி எடுத்திருந்தேன். நான் என்ட்ரி எடுத்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா 11:50 to 43.50ல என்ட்ரி எடுத்திருந்தேன். டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ₹120 கொடுத்துருக்கேன். இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ₹2,800 வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னைக்கு டார்கெட் எது ஹிட் ஆகுதா என்னன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் இன்றைக்கி யார் யாரெல்லாம் என்ட்ரி எடுத்திருக்கீங்க? ஸோ ஆல்ரெடி என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இன்றைக்கி உங்களுக்கு ப்ராஃபிட்டில் முடிஞ்சிச்சா, இல்லை லாஸில் முடிஞ்சிச்சா, இல்லை நோ ட்ரேடா இன்றைக்கின்றத கமெண்ட்டில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஆல்மோஸ்ட் 1,500 to 2,000 ருபீஸ் ப்ராஃபிட்டில் வந்து பஃபர் ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக செகண்ட் ஆஃப் வந்துட்டு பை ப்ரைஸை விடவே 10-15 ருபீஸ் கீழே போயிட்டு அகெயின் 2:45 to 3 கேண்டலில் வந்துட்டு கம்ப்ளீட்டாக மேலே வந்துருச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக போயிட்டுருக்கிறது வந்து 2:45 to 3 கேண்டில். அதில் 100 ருபீஸ் கிராஸ் ஆகிடுச்சு. ஸோ 3 கன்ஃபார்ம் டார்கெட் போயிடுன்னு தெரியும். ஸோ கரெக்டாக 3 கேண்டில் ஸ்டார்ட் ஆனோடனே நம்மளோட டார்கெட் வந்து ஹிட் ஆகிடுச்சு.